உங்களோட கனவு காரும் இதில் ஒன்றாயும் இருக்கலாம். டைரெக்டாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்மார்ட் கிங் பிரைவேட் லிமிடெட். எல்லாத்துக்குமே வாரண்டி வந்து நாங்கள் ஜெஃப்னாலேயே கொடுக்குறோம். அங்கே கிங்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஒரிஜினல் பொடி கிட்டோட வாரது ஆடியோ சிஸ்டம் பாக்கிக்க ஆப்பிள் கார்பிளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஹைபிரிட்ன்றதால லிட்டருக்கு வந்து 26க்கு மேலே பெட்ரோல் வேலை செய்யும். பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பின்னுக்கு பெட்ரோல் வேலை செய்கிறாங்கன்னா டைஹெட்ஸ் மிரா லிட்டருக்கு 28லேருந்து 30 வேலை செய்யும். லாங் ட்ரிப் டொயோட்டா ஃபெஸ்டோ பார்க்கலாம். ப்ரைஸுக்கு நல்ல வேர்த்தான கார், நல்ல இந்த விலைக்கு ஸ்பேஸ் ஆன கார். மற்ற கார்களோட ஒப்படைக்கு இது வந்து அதிக ஸ்பேஸ் உள்ளது. 2 இயர்ஸும் 1 lakh கிலோமீட்டர் வாரண்டி கொடுப்போம். அங்கே ஸ்மார்ட் கிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் வாரண்டி வரும். 3 சர்வீஸ் ஃப்ரீ வரும். லேபர் சார்ஜ் ஃப்ரீ. டொயோட்டா யாரிஸ் பார்க்கலாம். நீங்கள் 20-22 கிலோமீட்டர் வேலை செய்யும் லாங் ட்ரிப். அடுத்த கார் வந்து வெகனார் பார்க்கலாம். பெட்ரோல் வந்து லிட்டருக்கு 26 கிலோமீட்டர். இது வந்து 26 வெகனார். செல் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. மற்றது பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க முதல் வந்து அந்த வெசல் இந்த லுக் வருதுன்னு ஸ்பேஸ் பார்க்க நல்ல இடவழி, நல்ல எல்லாருக்கும் அதிகம் வந்து பிடிச்சு கொள்ளும் இந்த கார். இது வந்து புதுசாக வந்து மாடல். ஆமாம், ஃபோட்டோவா வந்து ரிமோட்லேயே கண்ட்ரோல்லேயே திறக்கலாம். பவர் ஷட்டர், பவர் மிரர் எல்லாமே எலக்ட்ரிக்கில் வேலை செய்யக்கூடிய மாதிரி கொடுத்துருக்கு. பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வாகனம் நிற்கும். மெயின் பர்பஸே பிஸ்னஸ் தான். இந்த மாதிரி வாகனங்களோட விலை வந்து நம்மள என்ன மாதிரி இருக்கும்? நம்மள ஒரு 82 லட்சம். நிசான் டைஸ் ஏசி உள்ள ஏசி பார்த்தீங்கன்னா டச் ஏசி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 95 லட்சத்துக்கு மேலே வருது. இந்த மாதிரி பேன் வந்துருக்கு டொயோட்டாவில். மிரர் எல்லாம் பவர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். டொயோட்டா பிக்ஸி ஸ்ட்ரக்ன்றேன்னா நார்மலாக பிஸ்னஸ் யூஸுக்கு யூஸ் பண்ணலாம். 1 மந்த்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்து பார்த்தேன்னா எல்லாமே சோல்டு இருந்தது. நான் 1 வீக் முன்னாடி தான் வந்து ஓடுறோண்டு பண்ணிட்டு போனேன்னா அதுக்கு கிடைச்சிட்டு. வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஸ்மார்ட் கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், கிங்ஸ்ன்னு சொன்னாலே யாழ்ப்பாணத்துக்கு டைரக்ட் இம்போர்ட் காரை வந்து இம்போர்ட் பண்ணுற கம்பெனி. இங்கே வந்து பார்க்கலாம் வந்து டொயோட்டா, சுசுகி, ஹோண்டா, நிஷான், பென்ஸ், மற்ற பிஎம்டபிள்யூன்னு சொல்லி சகல மாடல் காரும் வந்து அதாவது இம்போர்ட் பண்ணி யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீங்கள் அல்லது வந்து வெளி மாவட்டத்தில் இருக்கிற நீங்கள் என்றாலும் இங்கே வந்து நீங்கள் கார் வாங்கி கொள்ளலாம் யாழ்ப்பாணத்துக்கு. ஏன்னு சொன்னால் இங்கே இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து கார் வாங்குறீங்க. இப்போ கொழும்புக்கு போகிறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கொழும்பில் வந்து இப்போ சர்வீஸ் அல்லது வந்து ஒரண்டி எடுக்கணும்னு சொன்னாலும் திரும்ப நீங்கள் வாகனத்தை கொண்டு யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு போகணும். அந்த வகையில் நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த வாகனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டா இங்கே வந்து நீங்கள் ஒரண்டி சர்வீஸ் எல்லாம் செய்து கொள்ளக்கூடியா இருக்கும். நாங்கள் நிற்கிறோம் வந்து ஸ்மார்ட் கிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து பருத்தித்துறை வீதியில் வேம்படி சந்திக்கும் ஆரியோல சந்திக்கும் இடையில தான் வந்திருக்கு ஸ்மார்ட் கிங் பிரைவேட் லிமிடெட். இங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து அதிகப்படியான கார்கள் இருக்குது. உங்களோட கனவு காரும் இதில் ஒன்றாயும் இருக்கலாம். இங்கே இருக்கிற கார்கள் வந்து என்னென்ன விலை விற்கிது, என்னென்ன மாதிரி ஒரண்டி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது என்ற விவரங்கள்லாம் நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கார் வாங்கணும்னு கனவு இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்க்கலாம் வந்து அதிகப்படியான கார்கள் நிற்கிது. டைரெக்டாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்மார்ட் கிங் பிரைவேட் லிமிடெட். இவங்களோட வாகனங்கள் ஒவ்வொரு வாகனங்களையும் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வாங்கி போகலாம். வாகனத்தின் சகல விதமான தகவலையும் வந்து அண்ணாட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இங்கே வந்து என்னென்ன மாதிரி பிராண்ட் கார்கள் இருக்குது, மற்றது வந்து இப்போ நீங்கள் உங்களோட ஒரண்டி ஒரு வாகனம் வாங்குறேன்னு சொன்னால் அது ஒரண்டி என்ன மாதிரி, மற்ற அதே மாதிரி சர்வீஸ் என்ன மாதிரி என்ன விவரங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இங்கே வந்து இப்போ வந்து என்னென்ன விதமான வாகனங்கள் முதல் இருக்கு? ஜப்பான் பிராண்ட் வந்து பார்க்க டொயோட்டா, சுசுகி, ஹோண்டா, இசுசு, மிட்சுபிஷி, நிசான் எல்லா விதமான கார்களும் இருக்கு. யூரோப்னு பார்க்க வாக்ஸ்வேகன், ஜெர்மன்ல இருந்து எடுக்கிற வாக்ஸ்வேகன் இருக்கு. எல்லாத்துக்குமே வாரண்டி வந்து நாங்க ஜெஃப்னாலேயே கொடுக்குறோம். அங்கே கிங்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். அவங்களோட கம்பெனியாலேயே வந்து வாரண்டி கொடுக்குறீங்க. கொழும்புக்கு போக ரைட். கொழும்புக்கு போகுதில்ல. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன சொன்னா கொழும்புக்கு வந்து வாரண்டிக்கு போகணும்னா அது பெரிய அலைச்சல். என்ன வாகனங்கள் கொண்டு கொழும்புக்கு போகணும் வரணும்னு சொன்னா அது பெரிய அலைச்சல். அதை விட இருக்கவே இருக்கு. உங்களுக்கு டைரக்டா வந்து ராக்கி கொடுக்குறாங்க, வந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இருக்கவே இருக்கு. கிங்ஸ் இங்க வந்தீங்கன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் முதல்ல அதை என்ன வாங்க பார்க்க போறோம். இப்போ ஃபேமஸா போற ரைஸா பார்ப்போம். டொயோட்டா ரைஸ். ரைட். இந்த காரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட்ல வரும். ஒன்று வந்து 1200 ஹைபிரிட், மற்றது 1000 பெட்ரோல் வரும். 2 வேரியன்ட்ல வரும். 2 வேரியன்ட்ல வருது. ரைட். இந்த மாதிரி மற்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு இது இருக்கு. ஒரிஜினல் பொடி கிட்டோட வாரது. மற்றது வந்து பொடி கிட் இல்லாம இப்படி நார்மலா வரும். இதுல இருக்குது. ரைட். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து லெதர்
கவர்ல இது கொடுத்துருக்காங்க. வந்து லெதர் கவர். ஆடியோ சிஸ்டம் பாக்கிக்க ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி செட் கொடுத்துருக்காங்க. ரைட். மற்றது வந்து வெளியில பார்க்க 4A கேமரா கொடுத்து ஒரிஜினல் ஃபேக்டரி ஃபிட்டட் 4A கேமரா கொடுத்துருக்கு. இதுல வந்து ஸ்டேரிங்ல மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஹைபிரிட்ன்றதால லிட்டருக்கு வந்து 26க்கு மேல பெட்ரோல் வேலை செய்யும். அடுத்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர்டேக் பண்ணிக்க அதில் பிளிங்க் ஆகும். இதுல கியர் வந்து எல்லாமே ஆட்டோ கியர். ஆட்டோ கியர் வந்து பார்க்கிங் எலக்ட்ரிக்ல நார்மலாகவே இப்போ எல்லாத்துக்குமே எலக்ட்ரிக் பார்க்கிங் தானே வருது. அதே மாதிரி இந்த இப்போ ஏர் பேக் வந்து என்னென்ன மாதிரி இதுக்கு எத்தனை ஏர் பேக் வருது எங்க இருக்கு? இதுக்கு வந்து 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் இருக்கு. எங்க இருக்கு? ஸ்டேரிங்ல இப்படி ரோட்ல வந்திருக்கு. மற்ற கர்டின் மாதிரி ஒரு அங்கே பின்னுக்கும் இருக்கு. இந்த பின்னுக்கும் இருக்கு ஏர் பேக். ரைட். இந்த மாதிரி ஃபேப்ரிக் சீட் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹெட்டுக்கும் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நல்ல சீட் மாடலும். ரைட். இப்போ நாங்கள் டொயோட்டா ரைஸில் பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். என்ன இதில் வந்து பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பின்னுக்கு. இந்த பாருங்க, இதில் வந்து பெரிய ஒரு நம்மள லாங் ட்ரிப் போக லக்கேஜ்கள் வைக்கக்கூடிய மாதிரி. இது என்ன கிட் வந்து இதில் வந்து இருக்கு? கம்ப்ரஸர், அந்த பஞ்சர் ஆயின வைக்கிற லிக்விட். ரைட். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ டொயோட்டா ரைஸ் பார்த்தோம். இப்போ அது மாதிரி அடுத்த கார் என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த கார் வந்து இன்னொரு பெட்ரோல் வேலை செய்கிறாங்க டைகட்ஸ் மிரா. கூட பெட்ரோல் வேலை செய்கிறதுல இதுவும் ஒரு கார். இந்த கார் நல்ல கூட பெட்ரோல் வேலை செய்யும். லிட்டருக்கு 28லேருந்து 30 வேலை செய்யும் லாங் ட்ரிப். அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார் வந்து இந்த விலை இது வந்து சரியான விலை குறைவு. பேசிக்கில் விலை குறைஞ்சா இந்த கார். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற காரில் வந்து பேசிக் வந்து விலை குறைஞ்ச கார்னா இந்த கார் தான். ரைட். இப்போ அதிகம் வந்து ஆக்கள் விலை குறைஞ்ச கார்கள் வாங்கணும்னு பார்ப்பாங்க. அந்த வகையில் வந்து இந்த கார் நல்லமென்று சொல்கிறீங்க. ஆமாம். இதில் வந்து 28லேருந்து 30 கிலோமீட்டர் வேலை செய்யுங்க. ஆப்ஷன்ஸ் கூடினது இருக்குது. என்னென்னா எல்இடி ஹெட்லைட், எலோ வீல்ஸ், மற்ற பவர் மிரர், பவர் ஷட்டர் வரக்கூடிய கார்களும் இருக்குது. அது வந்து ஜி கிரேட்ன்றது. இதில் 3 கிரேட் வரும். இதில் 3 கிரேட் வருது. இது வந்து எல் கிரேட், அடுத்த எக்ஸ், அடுத்த ஜின்னு 3 கிரேட் வரும். 3க்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் வந்து? டிஃப்ரெண்ட் வாய்க்க எல்லுக்கும் ஜிக்கும் வந்து ஹெட்லைட் வந்து எல்இடியில் வரும். மற்றது மிரர் பவர் மிரர் வரும். வீல் எலோ வீல் வரும். உள்ள வந்து ஏசி வந்து கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வரும். இது வந்து நார்மலான ஏசி இருக்குது. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வரும். ரைட். அதுபடி ஸ்பேஸை பார்த்த அளவில் எல்லாமே உண்டு தான். ஸ்பேஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சேம் ஸ்பேஸில் வருது. ரைட். இப்போ நாங்கள் 2வது கார் பார்த்தோம். அடுத்த கார் என்ன நாங்கள் பார்க்க போகிறோம்? அடுத்த கார் வந்து டொயோட்டா ஃபெஸ்டோ பார்க்கலாம். ப்ரைஸுக்கு நல்ல வேர்த்தான கார், நல்ல ஸ்பேஸ். இந்த காருக்கு வந்து நார்மலாக 1 லிட்டர் பெட்ரோலுக்கு என்ன மாதிரி வேலை செய்யும்? லாங் ட்ரிப் வந்து 20லேருந்து 23 கிலோமீட்டர் வேலை செய்யும். லாங் ட்ரிப் வந்து 20லேருந்து 23. இதில் மெயின் என்னென்னா இந்த விலையுள்ள காரில் இவ்வளவு ஸ்பேஸ் வராது மோஸ்ட்லி. ரைட். இந்த பிரைஸ் ரேஞ்சில் உள்ள கார்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வராது. இது வந்து இன்டீரியர் என்ன மாதிரி இருக்கு வந்து உள்ளுக்கு? இந்த விலைக்கு ஸ்பேஸ் ஆன கார் மற்ற கார்களோட ஒப்படைக்கு இது வந்து அதிக ஸ்பேஸ் உள்ளது. ரைட். இந்த பாருங்க, அதில் பார்க்க தெரியுது சீட்டின் கம்ஃபர்டபுள் இதெல்லாம் வந்து பெரிய காரண்ட லுக் அடிக்குதுன்னு. இந்த பாருங்க, சீட் வந்து என்ன ஃபேப்ரிக்ல வருதா? ஃபேப்ரிக் சீட்ல வருது பாருங்க. இதில் நம்மளை பார்க்க டிரைவர் வந்து சீட்டில் இருந்தால் பின்னுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த காரை பதில் அப்படி இல்லை. பின்பக்க ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பின் லெக் ஸ்பேஸ் நல்ல லாங் ட்ரிப் போக எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்குது. கால்கள் அடுத்து பூட் ஸ்பேஸை பார்க்க இதுக்கு நல்ல அளவான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் அதில் கொண்டு போகக்கூடிய மாதிரி அவ்வளோ குறைவாக இல்லை. ஓகே, இந்த மாதிரி வருது நம்ம பூட் ஸ்பேஸ். இந்த கார் வந்து நம்மள என்னென்ன கலரில் வருது? இந்த கார் இது வந்து பேர்ல் ஒயிட், பிளாக், சில்வர், ப்ளூ அப்படி எல்லா கலர்லையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்த்த கார் எல்லா காருக்கும் வந்து ஒரண்டியல் என்ன மாதிரி வந்து நாங்கள் ஒரண்டி வந்து நாங்கள் கொழும்பு கொண்டு போகிறது இல்லை. எங்களோட கிங்ஸ் ஒரண்டி கொடுப்போம். 2 இயர்ஸும் 1 lakh கிலோமீட்டர் வாரண்டி கொடுப்போம். எங்கள்கிட்ட ஸ்மார்ட் கிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் வாரண்டி வரும். சர்வீஸ் எல்லாம் 3 சர்வீஸ் ஃப்ரீ வரும். லேபர் சார்ஜ் ஃப்ரீ. இங்கேயே சர்வீஸ் வாரண்டி எல்லாம் கொடுப்போம். இங்கேயே வெளியில் கொண்டு போகிறது. ரைட். இப்போ நாங்கள் பஸ்ஸோ பார்த்துட்டோம். அடுத்த பிராண்ட் என்ன கார் வந்து பார்க்க போகிறோம்? அடுத்த பிராண்ட் பார்க்க டொயோட்டா யாரிஸ் பார்க்கலாம். நீங்கள் டொயோட்டா யாரிஸும் கொஞ்சம் அதிகம் வந்து விரும்பி வாங்குற கார். என்ன இந்த கார் வந்து என்ன மாதிரி வந்து நார்மலாக 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் மாதிரி ஓடுது? என்ன மாதிரி? இது 1000 cc தானே. அது பெட்ரோல் 1000 cc, இது 1000 cc. 20-22 கிலோமீட்டர் வேலை செய்யும் லாங் ட்ரிப்பு. பட் அதை விட இதை பார்க்க என்னென்னா லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்டீரியலும் வந்து நல்லா இருக்கு. சீட்டு, லெதர் சீட் இதெல்லாம் பார்க்கல நல்ல ஒரு லுக் வந்துருக்கு உங்களுக்கு. யாரிஸ் இந்த மற்ற கார்களோட கம்ஃபர்டபுள் கூட. கம்ஃபர்டபுள் கூட. இந்த பாருங்க, யாரிஸ் இந்த இன்டீரியல் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபேப்ரிக்கில் வந்து சீட் வந்துருக்கு. உள்ளுக்கு பார்க்கல வந்து நல்ல ஒரு லுக் கொண்டு வரும். இந்த மாதிரி வருது பாருங்க. இந்த இது வந்து XG என்று 2 கிரேட்ல வரும். 2 கிரேட்ல வருது. G கிரேட்ல என்னன்னா G LED அண்ட் ஹெட்லைட் வந்து LEDல வரும். இந்த ஹெட்லைட் வந்து இந்த மாதிரி LEDல வருது. ஓகே. மற்றது என்னன்னா எங்கள்கிட்ட வந்து இதுக்குரிய ஃபோக் லேம்ப் இருக்கு. இந்த கார் வந்து இப்போ நேற்று முந்தின நாள் தான் வந்தது. இதுக்குரிய ஃபோக் லேம்ப் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். LED அடிஷனல் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பீங்க. ரைட்.
இதுல இந்த வேரியண்ட்ல இப்போ ரெண்டு வேரியண்ட்டும் இப்போ இன்டீரியல் பார்க்கல ஒரே மாதிரி ஒரே தான் மாதிரி தான் இருக்கு. என்னென்ன வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட வித்தியாசம் வந்து பாய்க்க மீட்டர் வந்து டிஜிட்டல்ல கொடுத்துருப்பாங்க ஜிக்கு, எக்ஸுக்கு வந்து அனலாக்ல கொடுத்துருப்பாங்க. எலோயில் வைசஸ் அதுக்குரிய ஜாரிஸ் எல்லா காருக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. பார்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ரைட் சகல பார்ட்ஸும் இருக்கு. அதில் இப்போ சர்வீஸ்ல இருந்து வாரண்டிலேருந்து எல்லாமே உங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குமே. எல்லா காருமே பொதுவாக 1,00,000 கிலோமீட்டரும் 2 வருஷம் வாரண்டி கொடுக்கும். 1,00,000 கிலோமீட்டர் 2 வருஷம் வாரண்டி. இப்போ நாங்கள் ஜாரிஸ் பார்த்துட்டோம். அடுத்த கார் என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த கார் வந்து வெகனார் பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கிற கார் வெகனார் எடுக்கிறாங்க. ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வெகனார் நிற்கிது. இப்போ வெகனாரில் வந்து என்ன மாதிரி வேரியண்ட்டில் வருது? அதாவது ஹைப்ரிட் இந்த மாதிரி இருக்கிற வெகனார்களுக்கு வந்து நம்மள பெட்ரோல் வந்து எவ்வளோ வேலை செய்யுது? பெட்ரோல் வந்து லிட்டருக்கு 26 கிலோமீட்டர், லிட்டருக்கு வந்து 26 கிலோமீட்டர் வேலை செய்யும். இது வந்து 26 வெகனார் 2026ஆம் ஆண்டு. செல் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. மற்றது பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது 25 கஸ்டம் செட்டே கொடுத்துருக்க மாதிரி டைமண்ட் கட் எலோவில் கொடுத்துருக்காங்க. ரைட். எலோவில் வந்து இந்த மாதிரி வருது. இன்டீரியல் என்ன மாதிரி வருது? இன்டீரியர் வாங்கி ஸ்டேரிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. லுக் 2026 வெகனார் நாங்கள் இன்டீரியல் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டீரியல் வந்து ஸ்டேரிங் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. இதில் வந்து எல்இடி டிஸ்பிளே வந்து பெரிய சைஸில் இருக்கேன்னு. ஆமாம். பட் இதுக்கும் ஒரிஜினல் 4-வே கேமரா வருது. இதுலேயும் 4-வே கேமரா வருது. ஒரிஜினல் டிசைன்ஸ் வித்தியாசமாக இருக்கேன். மீட்டர் டேஷ்போர்ட் வித்தியாசமாக இருக்குது. ரைட். உள்ளுக்கு இன்டீரியல் வந்து நல்ல ஒரு லுக்கில் வருதுன்னு. நார்மலாகவே வெகனார் நல்ல ஸ்பேஸான வெஹிக்கிள் தானே, அதுக்கான தான் எல்லாம் சூஸ் பண்ணுறது. இதில் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கேன்னு. காலை வடிவ நீட்டி இருக்கலாமே. நாங்கள் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் வெகனார் பற்றி. பூட் ஸ்பேஸ் பார்க்க நல்ல ஒரு ஸ்பேஸில் வருதுன்னு. ஃபேமிலிக்கு ஓகே இந்த வெஹிக்கிள். ஒரு ஃபேமிலி வந்து சின்ன ஃபேமிலி ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னால் கூடுதலாக வேகனாக இருப்பாங்கன்னு சொன்னால் பெட்ரோல் பாவனைக்கும் உகந்தது. அதே மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற காரன் ரீசேல் வேல்யூவும் கூட தானே. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் வேகனார் ஈஸியாக எடுக்கிறார்கள், விட்டு கொள்ளலாம். ரைட். இப்போ நாங்கள் வேகனார் பார்த்தோம். அதுக்கு வந்து 2026 கடைசியாக வந்த மாடல் வேகனார் பார்த்தோம். அடுத்தது வந்து என்ன கார் பார்க்க போகிறோம்? அடுத்த கார் வந்து டொயோட்டா டைசர் பார்ப்போம். இந்த கார் வந்து பார்க்க முதல் வந்து அந்த வெசல் இந்த லுக் வருதுன்னு. இது வந்து டொயோட்டாவில் வந்து இப்போ புது மாடல் காராக வருதுன்னு. இதுண்ட இன்டீரியல் என்ன மாதிரி இருக்குது? இதுண்ட காருண்ட அதாவது ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்காங்க? உள்ள பார்க்க 2 டோனில் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. 2 டோனில் இருக்குது, 2 கலரில் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் 2 கலரில் வந்து இந்த மாதிரி 2 டோன். ஓகே. 2 கலரில் வந்து இன்டீரியல் வருது. ப்ரௌனும் வருது, பிளாக்கும் வருது. ஸ்போர்ட்ஸ் மாடலில் வந்து லுக்கில் இருக்குன்னு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4-வே கேமரா கொடுத்துருக்காங்க. 4-வே கேமரா வெகனார் வர மாதிரி ஹெட் அப் டிஸ்பிளே கொடுத்துருக்கு. ரைட். இதில் வந்து டிஸ்பிளே இருக்குன்னு. சீட் வந்து எல்லாமே ஃபேப்ரிக்கில் வந்துருக்கு. சீட் வந்து எல்லாமே ஃபேப்ரிக்கில் இருக்குது. ஸ்பேஸ் பார்க்க நல்ல இடவழி, நல்ல இடவழியாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கேன். இந்த மாதிரி இன்னைக்கும் பேசஞ்சர்ஸ் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கேன். இந்த பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து டபுள் கலர்லாம் வருது. இந்த பிளாக் கலர் சீட்டில் இருந்து எல்லாமே டபுள் கலர்லாம், எல்லாமே இந்த மாதிரி டபுள் கலர்லாம் வருது. எனக்கு இந்த காரும் மேலே பிடிச்சிருக்கு. இந்த ஸ்பேஸில் இருந்து காரும் ஷார்ட் லுக்கில் இருக்குது. கார் நல்லா இருக்குது. காருண்ட பின் லுக்கில் இருந்து எல்லாமே நல்லா இருக்குது. அந்த பாடி டிசைன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்காவாக இருக்குது. எல்லாருக்கும் அதிகம் வந்து பிடிச்சி கொள்ளும் இந்த கார். இது வந்து புதுசாக வந்து மாடல். ஆமாம். பூட்டி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வருது பாருங்க. இதில் என்னென்ன வந்து அடிஷனலாக கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ட்ரா வீல் வந்துருக்கு இதுக்கு. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வீல் கொடுத்துருக்காங்க. ஓகே. எக்ஸ்ட்ரா வீல். மற்றது வந்து ஒரிஜினல் டோ வைசர் வருது. இது வந்து ஒரிஜினலாக வந்து இந்த மாதிரி வைசர் வருது. பார்த்தீங்கன்னா மட் ஃப்ளாப் வருது. எல்இடி ஹெட்லைட் வந்து ஆட்டோ ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஃபக் லேம்ப் கொடுத்துருக்காங்க கீழே. இது வந்து ஃபக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து எல்இடி டிஸ்பிளே. நல்லா இருக்கு. ஏன்னா இந்த காரோட டிசைன்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்குது. இதில் எத்தனை கலர் வேரியண்ட்டில் வருது? இதில் வந்து டார்க் கிரே, வைன் ரெட், ஒயிட், நார்மலாக ப்ளூ, அப்படி எல்லா கலர். நாங்கள் முதல் பார்த்த கார் மாதிரி இதில் வந்து அதே இதில் இந்த மாதிரி டார்க் ரெட்டில் நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி கலரில் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னாலும் எடுக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்கு. வாவ். உள்ளுக்கு ஒரே மாதிரி தானே. ரைட். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து நிசான் ரூட்ஸ். இந்த கார் வந்து எந்த மாடலில்? 2024 மாடல். 24 மாடல். ரைட். இதுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் வந்து ஸ்லைடிங் டோர். ரைட். ஓட்டோவா வந்து ரிமோட்லேயே கண்ட்ரோல்லேயே திறக்கலாம். ரைட். இந்த மாதிரி உள்ள வந்து ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. இந்த பாருங்க, ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து டபுள் சீட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹைட், நல்ல ஹைட் உண்டு இந்த கார். நல்ல ஹைட்டில் இருக்குது பாருங்க. இந்த நல்ல ஹைட்டில் இருக்குது. முன்னுக்கும் வந்து என்ன மாதிரி வருது கார்? டேஷ்போர்ட் இதெல்லாம் வந்து
இது அன்லாக்லாம் வருது என்ன? அனலாக்ல வருது. அன்லாக்ல வருது. 4way கேமராக்குரிய டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளே கேமரா. மேலே இதுலேயும் 4way கேமரா டிஸ்ப்ளே ஆகுது. இதுலயே டிஸ்ப்ளே இருக்கு. 4way கேமரா. ரைட். ஃப்ரண்ட் ரெக்கார்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. மற்ற கார்களை பார்க்க இது நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லோ வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லோ வீல்ஸ்ல வருது. எல்லோ கொடுத்துருக்கு. பவர் ஷட்டர், பவர் மிரர் எல்லாமே எலக்ட்ரிக்கில் வேலை செய்யக்கூடிய மாதிரி கொடுத்துருக்கு. அது வந்து டச்சில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கொள்ளுமே. மூடிக்கொள். ரைட். இந்த மாதிரி உள்ளே இருந்துமே இந்த கதவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்மள இந்த கார் வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு என்ன மாதிரி எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? இது வெகனார் மாதிரி சேம் ஹைபிரிட் தானே. ஹைபிரிட் 1 லிட்டருக்கு 24-26 வேலை செய்யும். ரைட். மற்றது வந்து இதில் வாரண்டி சர்வீஸ் எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதல் கம்பெனி வாரண்டியே கொடுப்போம். எத்தனை கிலோமீட்டருக்கு ஓடினா வாரண்டி? இப்போ நார்மலாக 1,00,000 கிலோமீட்டருக்கு வாரண்டி கொடுப்போம். 1,00,000 கிலோமீட்டருக்கு வாரண்டி இருக்குது. சர்வீஸ் வந்து 1000, 5000 அப்படி கிலோமீட்டரில் வரும். இதில் வந்து இங்கே வந்து டார்க் க்ரே இருக்குது, இன்னொன்று பேர்ல் ஒயிட்டும் இருக்குது. இது மாதிரி ஒயிட் கலரில் வருது. 2 கலர் தான் வருதா? இல்லை வேறு கலர் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் நார்மலாக டிமாண்டான கலர்ஸ் இது தானே, ஆஷும் ஒயிட்டுமே. ரைட். அது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வேனுகள் நிற்கிது. இது வந்து கூடுதலாக இந்த வியாபார நோக்கங்களுக்கு பாய்ப்பாங்க. அதாவது மூட்டையாக வச்சு கொண்டு போகலாம். உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. பெட்ரோல் பாவன் என்ன மாதிரி இந்த கார் வந்து? பெட்ரோல் நார்மலாக 20 அப்படி வேலை செய்யும் லிட்டருக்கு. 20 அப்படி வேலை செய்யும். இது வந்து நிஷான் கிளிப்பர். இப்போ அங்கால பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுசுகி எவ்ரி நிற்கிது. இது வந்து இப்போ சேம் அதே மாதிரி தான் பொடி வளங்கள் எல்லாம் பார்க்க கிடக்கு. இது வந்து சுசுகியில், இது வந்து நிஷான் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குமா? 80க்குள்ள அப்படி வரும். அந்த மாதிரி வருதுன்னு இந்த மாதிரி இதில் இருக்கு. நார்மலாக வந்து இப்போ சுசுகி இருக்கு, நிஷான் இருக்கு, அதே மாதிரி டொயோட்டா வேனும் நிற்கிது. டொயோட்டாவும் வந்துருக்கு இதில். ரைட். இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பிஸ்னஸ் பேப்பர்ஸுக்கான கொடுத்துலாம் எடுப்பாங்க இந்த மாதிரி வாகனம். இதுண்ட இன்டீரியல்ஸ் நம்ம பார்ப்போம். நாங்கள் அந்த இன்டீரியர் மெயின் பர்பஸே பிஸ்னஸ் தான். பிஸ்னஸுக்கான பர்பஸ். இதில் வந்து பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா தேவையாண்டா நாங்கள் சீட்டுகள் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பேசஞ்சர் ஒரு ஹை பண்ணி ஓடுறாண்டா அதுக்கேற்ற மாதிரி சீட்டுகள் எல்லாம் அடிச்சு தரலாம். ரைட். அதே மாதிரி முன்னுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஏன்னா இது வந்து கூடுதலாக வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்காக தான் இந்த மாதிரி வரும். அதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக நாங்கள் இந்த மாதிரி காட்டிக்கொள்கிறோம். இந்த மாதிரி வாகனங்களோட விலை வந்து நம்மள என்ன மாதிரி இருக்கும்? நம்மள ஒரு 82 லட்சம் அப்படி 80லேருந்து 85 லட்சத்துக்குள்ள அந்த மாதிரி வரும். ரைட். அடுத்தது வந்து இதில் இருக்கிற கார். இந்த கார் இது வந்து நிஷான் மாடலில். இது வந்து நிஷான் என்ன கார் வந்து? நிஷான் டைஸ். இந்த காருமே இப்போ வெகனாரை போல் ஆப்ஷன் வைஸ் வந்து சேம் வெகனார் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 4way கேம் வரும். ஏசி வந்து ஏசி உள்ள ஏசி பார்த்தீங்கன்னா டச் ஏசி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாமே இதில் வந்து பட்டன்ஸ் எல்லாமே டச் மாடல் என்ன? டச் மாடலில் வருது. இதில் வந்து பட்டன்ஸ் எல்லாமே இது வந்து எல்இடி டிஸ்பிளே இருக்குது. இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா கண்ட்ரோலுமே பவரில் இருக்குது. ஷட்டரில் மிரர் எல்லாமே பவரில் இருக்குது. இது எல்லாமே பவரில் இருக்குது என்ன? ஃபுல்லாக ஸ்டோரிங்லேயே எல்லாமே கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க என்ன? பவர் கண்ட்ரோல். ஸ்பேஸ் சைஸ் பார்க்கிங் எல்லாமே நல்ல ஸ்பேஸாக இருக்குது. சீட் வந்து ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க. வெளியில் பார்க்க சின்ன காராக இருந்தாலும் உள்ள நல்ல ஸ்பேஸாக இருக்குது. ஸ்பேஸ் இருக்குது. பின்னுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதுவும் ஃபேப்ரிக்கில் சீட் வந்து நல்ல ஸ்பேஸில் வந்துருக்கேன் இந்த மாதிரி. அதே மாதிரி டிக்கி ஸ்பேஸும் இதில் நல்ல ஸ்பேஸ் வந்துருக்கேன். பேக் சைட் வந்து இந்த மாதிரி டிக்கி வந்து நல்ல ஒரு ஸ்பேஸில் வந்துருக்கேன். அந்த கார் நாங்கள் அடுத்த பார்க்கணும். இப்போ கஸ்டமர் வந்திருக்காங்க பார்க்குறது. அது என்ன மாடல் கார் வந்து நாங்கள்? இதுவுமே சேம் சுசுகி எவ்ரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இப்போ அதில் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. இது வந்து சீட் எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணபடி இருக்குது. 7 சீட்டராக இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் வந்து நார்மலாக வரைக்கும் ஒரிஜினலாக அப்படி தான் வரும். லெதர் சீட்டில் வருது இந்த மாதிரி என்ன? இது நாங்கள் வந்து கொழும்புல கொடுத்து அடிச்சிருக்கோம் சீட். இது வந்து நீங்கள் கொழும்புல எடுத்து பின்னுக்கோ இது எத்தனை சீட் வந்து? இது வந்து 7 சீட்டர். சீட் வருது. பின்னுக்கு 3 சீட், இதில் வந்து 2 சீட், மொத்தம் 5, 6, 7 சீட்டில் வருது. 7 சீட் நல்லா இருக்கேன் இது வந்து. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னால் ஒரு ஸ்பேஸ் ஒன்று வருது. 7 சீட்டில் வருது. இந்த மாடலில் வந்தோன்னா எத்தனை வேரியண்ட்டில் வருது? இது வந்து PCPA பிசட் டர்போண்டு வரும். பிசட் டர்போன்றது ஃபுல் ஆப்ஷன். அந்த ஃபுல் ஆப்ஷன்ன்ற என்னன்னா பவர் மிரர், பவர் ஷட்டர் வரும். டோர் எல்லாமே பவரில் வரும். சென்சார்கள் வந்து சென்சார் வரும். ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடியில் வரும். ஃபேஸ் டிசைன் எல்லாம் நிக்கல் ஷெல் வந்து கொஞ்சம் கார் லுக்கு வரும். அதில் அந்த மாதிரி வேன் மாதிரி இல்லாமல் கார் மாதிரி. நார்மலாக வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? இது நார்மலாகவே 650cc என்ஜின் தானே, ஹைப்ரிட் இல்லை. லக்கேஜ் அதுகள் கொண்டு போகிறோன்னா நார்மலாக 20 கிலோமீட்டர் வேலை செய்யும். 20 கிலோமீட்டர் வேலை செய்யும். இப்போ நார்மலாக இதில் ப்ரைஸ் இது மாதிரி ப்ரைஸ் நார்மலாக இப்போ இதில் ஃபுல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 95 லட்சத்துக்கு மேலே வரும். 95 கிட்ட வரும். இப்போ
இப்போ டேக்ஸ் அதில் கூடி இருக்கு தானே, அதில் விலை கூடி இருக்கு. ரைட் ரைட். முதல்ல நாங்கள் 96 லட்சம் அப்படி கொடுத்துனாங்க. 96 அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயாட்டாவில் வந்து கார்கள் நிறைய வந்திருந்தது. இப்போ வந்து பேனும் வந்திருக்கு. இந்த மாதிரி பேன் வந்திருக்கு டொயாட்டாவில். இது வந்து என்ன மாடல் வந்து? டொயாட்டாவில் இது வந்து பிக்சிஸ் என்று சொல்கிறது. இது வந்து 24 மாடல். 2024 ஆண்டு மாடலில் வந்திருக்கு. இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு வந்து? ஹெட்லைட் வந்து நார்மல் ஹெட்லைட் கொடுக்காம எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்கு. இதில் வந்து இந்த மாதிரி எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்கு. அது ஃபோக் லேம்ப் வந்திருக்கு இதுக்கு. இதுலேயும் ஃபோக் லேம்ப் இல்லாமல் ஹெட்லைட் வந்து நார்மல் ஹெட்லைட்டோட வர மாடல்களும் இருக்கு. அந்த மாடல் மாதிரி மாடல். உள்ளுக்கு வந்து இது இன்டீரியல் பார்ப்போம். இதில் வந்து இன்டீரியர் மிரர் எல்லாம் பவர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். மிரர் எல்லாம் பவர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். பவர் மிரர். சீட் வந்து ஃபேப்ரிக் தானே? இந்த மாதிரி ஃபேப்ரிக். என்ன இதில் வந்து இந்த மாதிரி? இது வந்து நார்மலாக எல்லாமே எலக்ட்ரிக்கில் வேலை செய்யக்கூடிய ஷட்டர் மிரர் எல்லாமே. இதில் வந்து சீட், இதுலேயும் சீட் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கு பெரிய ஸ்பேஸ், பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று லக்கேஜ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டு தேவைக்கும் பாவிக்கலாம், பிஸ்னஸ் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ மிரர் ஷட்டர் எல்லாம் பவரில் இருக்கிறபடியே எல்லாமே நார்மலாக ஹோம் யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம். கடைசியாக பார்க்க போகிறது இந்த மாடல். இது வந்து என்ன மாதிரி இந்த ட்ரக் வந்து? இது வந்து டொயோட்டா பிக்சிஸ் ட்ரக்ன்றேன்னா நார்மலாக பிஸ்னஸ் யூஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறது, நார்மலான மரக்கரியா வேறு மாதிரிகளுக்கு ஈஸியாக பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ப்ரைஸும் ஓகே, ஓரளவு குறைவான ப்ரைஸ், 60 லட்சத்துக்குள்ளே இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து 60 லட்சத்துக்குள்ளே தான். 60 லட்சத்துக்குள்ளே வருது. இந்த ட்ரக் வந்து உள்ளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டோரி எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இப்படி. ரைட். இப்போ நாங்கள் எல்லா வாகனங்களும் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் வந்து டெலிவரி ஆக போகுது. அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்யலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கார் வந்து டெலிவரி ஆகுது. நாங்கள் காணொலி பார்த்து செஞ்சுருந்தோம். கிளிநொச்சி நகரில் இருந்து வந்திருக்காங்க. கிளிநொச்சியிலேருந்து வந்தவங்க தான் இந்த கார் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. 1 மந்த்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்து பார்த்தேன்னா எல்லாமே சோல்டு இருந்தது. அப்போ நான் கேட்டேன், நான் எப்போ வந்து எடுக்கலாம்ட்டு. அவங்க சொன்னாங்க இன்னொரு 2 வீக்ஸ் எல்லாம் வாங்க எடுக்கலாம்ட்டு. நான் ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து ஓர்டர் ஒன்று பண்ணிட்டு போனேன்னா அதுக்கு கிடைச்சிட்டு எடுத்துட்டீங்களா? உங்களோட கனவு கார் கிடைச்சிட்டு? இப்போ கிடைச்சிட்டு. ரைட் ரைட். நம்மளா ஒரு முதல் வந்து பார்க்க இல்லை சோல்டு இருந்தது, எல்லாமே சோல்டு இருந்தது. அதுக்கு பிறகு அரேஞ்ச்மெண்ட் தந்துட்டாங்க, எடுத்துட்டோம். ரைட் ரைட். ஓகே. இப்போ டொயோட்டா ரைஸ் நீங்கள் இருக்கிற இடம் வந்து கிளிநொச்சி உதயநகர் இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போ இதை மாதிரி இப்போ யாழ்ப்பாணம் மட்டுமே இல்லை, நீங்கள் கிளிநொச்சி மாதிரி வெளிமாவட்டம் சிங்கள ஏரியாவிலேருந்து கூட வராங்க என்ன இருக்குது அப்படி வந்திருந்தாங்க. இப்போ நாங்கள் தற்சமயம் டெலிவரி ஆகுது இந்த கார். இதை வந்து இப்போ எடுத்திருக்கோம். அண்ணா வந்து உதயநகர் கிளிநொச்சி. என்ன கிளிநொச்சியா? ஓகே, நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ரைட், டெலிவரி ஆகுது ஒரு கார். அதிகமான கார்கள் வந்து நாங்கள் காண்பிச்சிருப்போம். இந்த கார் தொடர்பான மேலதிக தகவல்கள் வந்து வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது. வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் ஸ்மார்ட் கிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்திருந்தோம். உங்களுக்கே தெரியும், வந்து காணொலி பார்த்துருப்பீங்க, நாங்கள் வாகனங்கள் டெலிவரி செய்ய நடந்து கொண்டிருக்கு. அதாவது நேற்றைய தினம் வந்து அதிகமான வாகனங்கள் வந்திருந்தது. இன்றைக்கு வந்து அதை டெலிவரி எடுக்கிறதுக்காகவே அதிகமான ஆட்கள் வந்திருந்தாங்க. அதில் ஒரு சிலர் 2 பேரை நாங்கள் காணொலி பதிவு செய்யக்கூடிய இருந்தது. அந்த வகையில் இங்கே வந்து என்னென்ன வாகனங்கள் வந்திருக்கு, இப்போ வந்து அதின் ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்குது, எந்த மாடல் வாகனங்கள், நீங்கள் இதே மாதிரி வந்து வாகனங்கள் கொள்வனை செய்யணும்னு சொன்னால் எங்கே வரணுமென்ற விவரம் எல்லாம் நாங்கள் தந்திருப்போம். உங்களுக்கு தெரியும், வந்து ஸ்மார்ட் கிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து டிரெக்டாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதால் வந்து வாகனத்தின் வாரண்டி அதேமாதிரி சர்வீசஸ் எல்லாமே வந்து அவங்களோட கம்பெனியாலேயே வந்து வழங்கி கொள்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து கொழம்புக்கு போக தேவையில்லை. இப்போ வந்து சர்வீஸில் வாரண்டி எல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வாகனத்தை கொண்டு கொழம்புக்கு போகாமலே நீங்கள் இங்கே வந்து செய்து கொள்ளக்கூடிய இருக்கும். உங்களோட கனவு காரை வந்து நீங்களே தெரிவு செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த காணொலி வந்து பிரயோசனமாக இருக்கும் நம்புகிறேன். இன்னும் வந்து புது அப்டேட் வரும், என்னென்ன கார் வரப்போகுது, என்னென்ன வாகனங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் கிங் பிரைவேட் லிமிடெட் வருமென்ற விவரங்கள் எல்லாமே எங்களோட காணொலியில் தொடர்ச்சியாக வரும். இந்த கார் பிரியர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. என்னென்னு சொன்னால் அடுத்தடுத்த அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதால எங்களோட காணொலியில் வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். தொடர்ச்சியாக வந்து ஸ்மார்ட் கிங் பிரைவேட் லிமிடெட்டில் வந்து என்னென்ன வாகனங்கள் வருதுன்றதை பார்க்கக்கூடிய இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். புதுசாக பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.